பெஷமல் சாஸ் தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா 1:1 ரேஷியோங்க. பட்டர் 1 ரேஷியோனா பட்டர் 1 ஸ்பூன்னா மாவு 1 ஸ்பூனு. ஸோ அந்த ரேஷியோ பார்க்கும்போது பண்ணணும். அதே மாதிரி ரோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோனா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, பட்டரும் மைதாவும் போட்டு வறுக்கணும். அதுதான் பேர் ரோ. இது வந்து வறுக்கும் போது ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வெள்ளையாவே வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒயிட் ரோ. லைட்டா ஒரு மாதிரி மால்டு இல்லைன்னா பிளாண்ட் கலர் மாறிடுச்சுன்னா அது வந்து பிளாண்ட் ரோ. இன்னும் நல்லா ப்ரௌன் கலர்ல கோல்டன் ப்ரௌன் வறுத்து ப்ரௌன் ரோ. பிளாண்ட் ரோங்கிறது வந்து நம்ம வெள்ளாட்டை சாஸ் யூஸ் பண்ணுவோம். ரவுண்ட் ரோ வந்து எஸ்பாஞ்சலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுக்கிறேன். எப்பயுமே சாஸ் பேன் யூஸ் பண்ணுங்க. எனக்கு சாஸ் பேன் கிடையாது இப்போ ஸ்லாட்ல, ஸோ அதனால பட்டர் யூஸ் பண்றேன். 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஒன்ஸ் பட்டர் மெல்ட் ஆகி முடிஞ்ச உடனே 1 ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதோட 1 ஸ்பூன் ஆச்சு மாவு. ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா, சரிங்களா, நம்ம ஊர் பாஷையில். ஸோ 2 ஸ்பூன் மாவு, 2 ஸ்பூன் பட்டர் போட்டு இது அவ்வளோதான். இப்படியே கிண்டிட்டு இருக்கணும். நல்லா கவனத்தில் இருந்துக்கோங்க. மாவு வெள்ளையாவே தான் இருக்கணும் வறுக்கிற வரைக்கும். மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மில்க் இருக்கும்போது லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு, வெறும் மாவு பட்டருங்கிறதுனால. ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டு லைட்டா கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லம்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும் மைதா மாவு அப்படிங்கிறதுனால. மொத்தம் நம்ம இப்ப 6 சாஸ் இல்ல 2 சாஸ் பார்த்துட்டோம். மீதி 4 சாஸ் இருக்கு. நம்ம அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம அதையும் பார்த்துருவோம். அது வரைக்கும் டாடா பை பாய்.